மீண்டும் எழுந்த மண் மனிதன். ஒரு சிறிய கிராமம், சுற்றிலும் வயல்கள், நடுவில் மண் சாலைகள். அந்த கிராமத்தின் ஓரத்தில் பழைய ஓடுவீடு ஒன்றில் ராமு என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவனுடைய வாழ்க்கை பலருக்குப் போலவே சாதாரணமானது. ஆனால் அவன் மனதில் மட்டும் பெரிய கனவுகள் இருந்தன. ராமு பள்ளியில படிக்கும்போதே ஆசிரியர்கள் சொல்வார்கள், இவன் புத்திசாலி, ஆனால் சூழ்நிலை சரியில்லை. அவனுடைய தந்தை ஒரு விவசாய கூலி தொழிலாளி. மழை வந்தால் வேலை, இல்லையெனில் பட்டினி. தாய் வீட்டு வேலை செய்து குடும்பத்தை நடத்தினார். ராமு படிக்க விரும்பினான். ஆனால் 10ஆம் வகுப்புக்கு மேல் படிக்க வசதி இல்லை. ஒரு நாள் தந்தை உடல்நலக்குறைவால் படுக்கையிலேயே இருந்தார். குடும்பத்தின் பொறுப்பு ராமுவின் தோள்களில் விழுந்தது. அவன் படிப்பை நிறுத்தி அருகிலுள்ள நகரில் ஒரு சிறிய கடையில் வேலைக்கு சேர்ந்தான். மாதம் சம்பளம் மிக குறைவு. ஆனால் குடும்பத்துக்காக அவன் மனதை அடக்கிக் கொண்டான். நகரில் வேலை செய்த நாட்களில் ராமு தினமும் ஒரு பெரிய அலுவலக கட்டடத்தை பார்த்து வியந்தான். அங்கே நல்ல உடை அணிந்தவர்கள் நம்பிக்கையுடன் நடந்து செல்வார்கள். ஒரு நாள் நான் கூட அங்கே வேலை செய்ய வேண்டும் என்று அவன் மனதில் ஒரு குரல் சொல்லிக்கொண்டே இருந்தது. ஆனால் வாழ்க்கை அவனை எப்போதும் சோதித்தது. கடை உரிமையாளர் அவனை மதிக்கவில்லை. சிறிய தவறுக்கே திட்டுவார். ஒரு நாள் ராமு சோர்ந்து போய் சொன்னான், என் வாழ்க்கை இப்படித்தான் முடிந்து விடுமா? அந்த இரவு அவன் வீடு திரும்பும்போது பஸ் நிறுத்தத்தில் ஒரு முதியவர் பேசிக் கொண்டிருந்தார். வாழ்க்கை நம்மை அடிக்கும்போது நாம் எழுந்து நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். விழுவது தோல்வி இல்லை, விழுந்த இடத்திலேயே கிடப்பதே தோல்வி. அந்த வார்த்தைகள் ராமுவின் மனதில் ஆழமாக பதிந்தன. நான் விழுந்திருக்கிறேன், ஆனால் இன்னும் எழுந்திருக்கவில்லை என்று அவன் தன்னிடமே சொன்னான். அடுத்த நாளிலிருந்து அவன் முடிவு செய்தான். பகலில் வேலை, இரவில் படிப்பு. அருகிலுள்ள நூலகத்தில் பழைய புத்தகங்களை படிக்க ஆரம்பித்தான். கணக்கு, தமிழ், ஆங்கிலம் அனைத்தையும் மெதுவாக கற்றுக்கொண்டான். ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தது. தூக்கம் வந்தது. சில நாட்களில் மனம் உடைந்தது. ஆனால் ஒவ்வொரு முறையும் அவன் தந்தையின் முகத்தை நினைத்தான். நான் முன்னேறினால்தான் என் குடும்பம் முன்னேறும். ஒரு வருடம் கழிந்தது. ராமு தனியார் தேர்வாக 12ஆம் வகுப்பு தேர்வை எழுதினான். முடிவுகள் வந்த நாளில் அவன் கைகளும் கால்களும் நடுங்கின. தேர்ச்சி, அதுவும் நல்ல மதிப்பெண்களுடன். அன்று அவன் தாயின் கண்களில் கண்ணீர். நீ எங்களை காப்பாற்றுவாய் என்று அவர் சொன்னார். அதன் பிறகு ராமு ஒரு சிறிய கம்ப்யூட்டர் பயிற்சி மையத்தில் சேர்ந்தான். பகலில் வேலை, இரவில் கம்ப்யூட்டர் வகுப்பு. மற்றவர்கள் சிரித்தார்கள். இவ்வளவு வயசுல என்ன சாதிக்கப் போற என்று. ராமு சிரிக்கவில்லை. அவன் உழைத்தான். 2 ஆண்டுகளுக்குப் பிறகு அவன் ஒரு நிறுவனத்தில் அலுவலக உதவியாளராக வேலை பெற்றான். அது அவன் தினமும் பார்த்து கனவு கண்ட அந்த கட்டடத்தில்தான். முதல் நாள் வேலைக்கு போகும்போது அவன் மண் சாலைகளையும் ஓடு வீட்டையும் நினைத்தான். அவன் மனதில் ஒரு உறுதி பிறந்தது, நான் இங்கே நிற்கவில்லை, இன்னும் மேலே போவேன். இன்றைக்கு ராமு அந்த நிறுவனத்தில் ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கிறான். அவன் சம்பளத்தால் வீட்டை புதுப்பித்தான். தந்தைக்கு நல்ல சிகிச்சை அளித்தான். கிராமத்தில் உள்ள ஏழை மாணவர்களுக்கு புத்தகங்கள் வாங்கித் தருகிறான். ஒரு பள்ளியில் பேச அழைக்கப்பட்ட போது அவன் மாணவர்களிடம் சொன்னான், நான் பெரியவனல்ல, என் வாழ்க்கை ஒரு சான்று மட்டும். சூழ்நிலை உங்களை கட்டுப்படுத்தலாம், ஆனால் உங்கள் கனவுகளை கொல்ல முடியாது, நீங்கள் அனுமதிக்காதவரை. அந்த நாள் அவன் உணர்ந்தான். அவன் மண் மனிதன், ஆனால் மண்ணிலிருந்தே மலர்கள் மலர்கின்றன. உறுதி இருந்தால், உழைப்பு இருந்தால் எந்த வாழ்க்கையும் மாற்ற முடியும். விழுங்கள், ஆனால் ஒவ்வொரு முறையும் இன்னும் வலிமையுடன் எழுங்கள்.